அரிசி வாங்குவதற்காக மளிகை கடைக்கு சென்ற தாய் ரவுடியை வீடு புகுந்து கண்டன் துண்டமாக வெட்டி சாய்த்த கும்பல். மகனின் முகமே தெரியாத அளவுக்கு கொன்றுவிட்டதாக கதறிய தாய். 19 வயதில் பலமுறை ஜெயிலுக்கு சென்று வந்த சி கேட்டகரி ரவுடியை வீடு புகுந்து துடி துடிக்க கொன்ற கும்பல் யார்? கொலைகாளிகள் பிடிபட்டார்களா? வறுமையான குடும்பம். கணவரும் கைவிட்டுட்டாரு. 4 வீட்ல 10 பாத்திரம் தேய்ச்சிதான் பசங்களை கவனிச்சுட்டு வந்திருக்காங்க ஜெயா. வழக்கம் போல வேலையை முடிச்சிட்டு வந்தவங்க வீட்டுல அரிசி தீர்ந்து போயிருந்ததுனால அதை வாங்குறதுக்காக பக்கத்துல இருக்கிற மளிகை கடைக்கு போயிருக்காங்க. அப்ப வீட்டுல அவங்களோட மகன் ஆகாஷ் மட்டும்தான் தனியா இருந்திருக்காரு. கடைக்கு போயிட்டு 8 மணிக்கு வீட்டுக்கு வந்த ஜெயா வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் ஐயோ ஐயோன்னு கத்தி கூச்சல் போட்டு இருக்காங்க. அவங்களோட அழுகை சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க ஓடி வந்து பார்த்தப்ப ஜெயாவோட மகன் ஆகாஷ் நடு வீட்டுல கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டு கிடந்திருந்ததை பார்த்து கொலை நடுங்கி இருக்காங்க. அடுத்து தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் ரத்த வெள்ளத்துல கிடந்த ஆகாஷ் சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. மகனை பறிகொடுத்த துக்கத்துல துடிச்சிட்டு இருந்த தாய் ஜெயா கிட்ட இப்ப எப்படி விசாரிக்கிறதுன்னு நினைச்ச காவலர்கள் அவங்க அழுகிய கொஞ்சம் நிறுத்தினதும் விசாரிச்சாங்க. உங்க மகனுக்கு யார் கூடயாவது பகை இருக்கா? ரீசெண்டா யார் கூடயாவது சண்டை போட்டாரான்னு கேட்டிருக்காங்க. அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்ல சார், வீட்ல இருந்த என் மகனை யாரோ இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கதறி இருக்காங்க. ஆகாஷ வீடு புகுந்து கொன்னது யாருன்னு போலீஸ் பல்வேறு கோணங்கள்ல விசாரிச்சுக்கிட்டு இருந்தப்ப அவனை உள்ள வச்சு பூட்டிட்டு தானே போனேன், யாரு என் மகனை இப்படி பண்ணதுனே தெரியலையேன்னு சொல்லி கண்ணீர் வடிச்சிருக்காங்க தாய் ஜெயா. அப்ப அவங்க சொன்னதை நோட் பண்ண போலீஸ்காரங்க எதுக்காக உங்க மகனை வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு போனீங்க, என்ன காரணம்னு கேட்டிருக்காங்க. அதுலதான் ஆகாஷை யாரு இப்படி பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறதுக்கான க்ளூ கிடைச்சது. முதல்ல தன்னோட மகனுக்கு யார் கூடயும் பகை இல்லைன்னு சொன்ன ஜெயா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அப்படியே மாத்தி சொல்லி இருக்காங்க. அதாவது என் மகனுக்கு ஒரு சிலரோட பகை இருக்கிறதாவும் அடிக்கடி பழைய ஏரியா பசங்களோட சண்டையில ஈடுபட்டு வந்ததாகவும் சொல்லி இருக்காங்க. அப்ப உங்க பையன் மேல இதுவரைக்கும் எத்தனை கேஸ் இருக்குன்னு காவலர்கள் ஜெயா கிட்ட கேட்டப்ப உண்மையான கேஸ் 5 இருக்கிறதாவும் மத்ததெல்லாம் பொய் கேஸ் போட்டு அவனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து நேரா ஸ்டேஷனுக்கு கிளம்பின போலீஸ்காரங்க ஆகாஷ் மேல இதுவரைக்கும் எத்தனை ஸ்டேஷன்ல என்னென்ன கேஸ் ஃபைல் ஆகியிருக்கு, எத்தனை முறை ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு அப்படிங்கிற ஹிஸ்டரிய அலசி இருக்காங்க. அதுல தான் ஆகாஷ் மேல கொலை முயற்சி, அடிதடி, வழிப்பறின்னு கிட்டத்தட்ட 17 வழக்குகள் இருக்கிறது தெரிய வந்திருக்கு. எல்லா விவரத்தையும் கேதர் பண்ணவங்க ஆகாஷ கொலை செஞ்சது யாருன்னு கண்டுபிடிக்கிற வேலையில தீவிரமா இறங்கினாங்க. ஆகாஷ் செல்போனை கைப்பற்றின போலீசார் கடைசியா யார்கிட்ட பேசியிருக்காருன்னு செக் பண்ணியிருக்காங்க. அதுல தன்னோட அம்மாவுக்கு 2 முறை கால் பண்ணி இருந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி தன்னோட ஃப்ரெண்டு பிரேம்குமார்ங்கிறவரோட பேசின கால் ஹிஸ்டரியும் இருந்திருக்கு. ஆகாஷ் கொலை செய்யப்பட்ட 15 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அவரோட செல்போன்ல பிரேம்குமார் பேசி இருந்திருக்காரு. அதை வச்சு பிரேம்குமாரை பிடிச்சு விசாரணை பண்ணப்பதான் ஆகாஷ யார் கொலை பண்ணாங்க அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. ஆகாஷ் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில தான். 19 வயசான இவரு 8ஆம் வகுப்போட படிப்பை நிறுத்திட்டு ஊதாரியா சுத்திக்கிட்டு இருந்திருக்காரு. ஆகாஷ் கூட எப்பவும் 5-6 பசங்க கூடவே இருப்பாங்களா. அதுல ஒருத்தர் தான் அந்த பிரேம்குமார். ஒரு நாள் குடிபோதையில கூட இருந்த பிரேம்குமாரியே சரமாரியா அடிச்சிருக்காரு ஆகாஷ். இந்த ஏரியாவில இருந்தா இவன் இப்படியே தான் இருப்பான்னு கடந்த 6 மாசத்துக்கு முன்னாடி தான் திருவொற்றியூர்ல ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து குடும்பத்தோட குடியேறி இருக்காங்க ஜெயா. இந்த சூழல்ல தான் கடந்த மார்ச் மாசம் வழிப்பறி கேஸ்ல ஆகாஷ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க போலீஸ். அப்ப காவலர்கள் கிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணப்ப ஆகாஷுக்கு கால் உடைஞ்சிருக்கு. அதோடவே ஆகாஷ் புழல் சிறையில தள்ளி இருக்காங்க போலீஸ். அதுக்கப்புறம் கடந்த 22ஆம் தேதி ஜாமீன்ல வந்த ஆகாஷ ஜெயா கண்கொத்தி பாம்பா கவனிச்சிட்டு இருந்திருக்காங்க. வீட்டு வேலைக்கு போகும்போதெல்லாம் மகனை வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு தான் போவாங்களாம்.
இதுக்கு நடுவுல தான் ஆகாஷ் கதையை முடிக்கணும்னு ஒரு கும்பல் தவியா தவிச்சிட்டு இருந்திருக்கு. அது வேற யாரும் இல்ல, அவரோட ஃப்ரெண்ட் பிரேம்குமார் தான். என் மேல கைய வச்சவன் உயிரோட இருக்க கூடாதுன்னு பிளான் போட்ட பிரேம்குமார் ஆகாஷ் கூடவே க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகியிருக்கான். ஏன்னா எதிரியா இருந்தா கச்சிதமா அவன் கதையை முடிக்க முடியாது. அதனால கூடவே இருந்து அவனை காலி பண்ணிடணும்னு ஆகாஷுக்கு பக்காவா ஸ்கெட்ச் போட்டு இருக்கான். சம்பவம் நடந்த அன்னைக்கு தன்னோட ஃப்ரெண்டு சரத்குமாரை அழைச்சிக்கிட்டு ஆகாஷ் வீட்டுக்கு போனவன் பூட்டு போடப்பட்டிருந்த கதவை உடைச்சி உள்ள போயிருக்காங்க. கால்ல அடிபட்டு வீட்டுல தூங்கிக்கிட்டு இருந்த ஆகாஷோட முகம், தலை, கையின்னு உடம்புல பல இடங்கள்ல அரிவாளால கொடூரமா வெட்டி கொன்னு இருக்காங்க. எந்த சத்தமும் வராம ஆகாஷ கொலை செஞ்சு 2 பேருமே கண்ணு மைக்கிற நேரத்துல அங்கிருந்து எஸ்கேப் ஆகியிருக்காங்க. பிரேம்குமார் கொடுத்த வாக்குமூலத்தை அடிப்படையா வச்சு கொலையாளி பிரேம்குமாரையும் உடந்தையா இருந்த சரத்குமாரையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்ச போலீஸ் இந்த கொலையில இவங்க 2 பேரு தவிர்த்து வேற யாருக்காவது தொடர்பு இருக்கா அப்படிங்கிற கோணத்திலையும் விசாரணை நடந்துட்டு இருக்கு.